ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நேரங்களையும் ஆண்டவர் கணக்கிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு பெரிய பலனை கர்த்தர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது அவனுடைய கையில் கூழாங்கல்லும் கவனும் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வசனம் முடியும் போது ரொம்ப அழகாக சொல்லும், அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு சொல்லும். அந்த வசனத்தை முடிக்கும் போது அந்த வசனம் சொல்லும், அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு கிளம்புறார் அவர். ஒரு பெரிய யுத்தம் அது. அந்த யுத்தத்தில் தனக்கு முன்பாக நிற்கிற எதிரி அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள் நம்ம ரொம்ப பெரிய ஆயுதம். வேதம் சொல்லுது, நெசவாளன் அப்படின்ற அந்த நெய்மை குறிப்பிட்டு அந்த ஈட்டி அப்படின்னா கோலியாத்தினுடைய கையில் இருக்கிற ஈட்டி என்ன அப்படின்னா ஸ்பெஷல் மேக், அப்படின்னா ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இவ்விதமாய் தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லிலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனால் எதிரி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எதிரியினுடைய கையிலே இருக்கிற ஆயுதங்கள் ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. அவனுடைய கையில் இருக்கிற ஈட்டி அப்படி ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. அவனுடைய கைகளிலே இருக்கிற கேடகம் அப்படின்னா அந்த கேடகத்தை ஒருத்தன் தூக்குறதுக்கு இன்னொருத்தனை வச்சுங்களேன், முன்னாடி ஒருத்தன் தூக்கிட்டு போவான். அந்த மாதிரி ரொம்ப சேஃப்டி. அவனுடைய தலையில இருக்கிற அந்த தலை சீராவை குறித்து வேதம் சொல்லுது. அவனுடைய நெஞ்சில் வைத்திருக்கிற கவசம் அதை குறித்து சொல்லும்போது அதனுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுது. அந்த கோலியாத் பிரம்மாண்டம், கோலியாத் வைத்திருக்கிற ஆயுதங்கள் பிரம்மாண்டம். ஆனா வேதம் சொல்லுது, தாவீதை குறித்து சொல்லுது, தாவீதனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயம் இல்லாத கடைசியில் இந்த கோலியாத்தை ஜெயித்து, கோலியாத்தை ஜெயிக்கும் போது கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய பட்டயத்தை தான் எடுத்து அந்த இடத்துல மேற்கொண்டு திரும்ப கடந்து வர. இவங்க கையில் பட்டயம் இல்லை, அவன் யார் எதிரியோ அவனுடைய பட்டயத்தை தூக்க முடியாம தூக்குறாரு. அந்த பட்டயத்தை கொண்டு போய் திருப்பி தனக்காக வச்சுக்கொள்றாரு. அது ஒரு பெரிய ஒரு சாப்டர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் நமக்கு முன்பாக நிற்கிற எதிரிகளையோ இல்லை நமக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளையோ சந்திக்கிறதற்கு நம்முடைய கையிலே தேவையான எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆயுதம் இல்லாமல் யாராவது ஒருத்தர் யுத்தத்துக்கு போவாங்களா? அதுவும் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆயுதம் இல்லாமல் எப்படி போக முடியும்? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நம்முடைய கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். என் கையில் ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? என் கையில் பட்டயம் இல்லை, என் கையில் ஈட்டி இல்லை, என் கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதல்ல. ஆண்டவர், நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ. கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கையிலே எதுவுமே இல்லைன்னாலும் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிரச்சனையை நம்மை கொண்டு மேற்கொள்ள வைக்கிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம்.